ஹாய், குட் ஈவினிங். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. நிறைய சூழ்நிலைகளில் இடையில கொஞ்சம் வீடியோ போட்டேன். திருப்பி அதுக்கு டைமே இல்லை. பேசக்கூடாது, வீடியோ போடக்கூடாதுலாம் கிடையாது. பட் என்னென்னா, குழந்தைங்க கூட ட்ராவல் பண்ணுறோம், அடுத்தடுத்து வேலைகள், நம்மளுக்கு உட்காந்து பேசுகிறதுக்கோ நிறைய பேர் கேட்குறீங்க, மேம் நீங்கள் பேசுங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது உண்மையிலே எங்களுக்கு கொஞ்சம் அதை கேட்கும் போது ரொம்ப ஆறுதலாக இருக்குது. நீங்கள் உங்களுக்காக போடலைனாலும் எங்களுக்காக போடுங்கன்னு என்னோடய பேரண்ட்ஸு என்ன ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்களா, அவங்க அதெல்லாம் கேட்கும்போது தான் எனக்கே ஒரு என்னென்னா, பரவாயில்ல நம்ம பேச்சு ஒரு சில பேர் கேட்குறாங்க, நம்மளை வீடியோ போடுங்கன்னு சொல்லி ஒரு பேர் கேட்குறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இது சம்மந்தமாக ஒரு விஷயங்களை பேசுவோம் அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு இதை கண்டென்ட் கொடுத்துடலான்ட்டு பேசுகிறேன். என்னென்னா, நம்மளுக்குள்ளே என்ன ஒரு மனப்பான்மை, அதாவது எல்லா விஷயங்களும் தெரியும். என்னென்னா, நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு தமிழில் நிறைய விஷயங்கள் தெரியணும் வைங்களேன். ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்குது. பட் நம்மளுக்கு தெரிகிற ஒரு விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அவங்க எந்திரிச்சு ஒரு 4 வார்த்தை பேசணுன்னு சடனாக நம்ம லாக் ஆகும், சடனாக யோசிப்போம், பரவாயில்ல இவங்க சூப்பராக பிடிச்சிருக்காங்க, அவங்க அளவுக்கு நம்மளால் கண்டெக்ட் பேச முடியாது, அவங்க அளவுக்கு நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல உட்காருவோம். அந்த மாதிரி இல்லாமல் யார் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை அவங்க பேசுகிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லாங்கில் பேசுகிறாங்க, லாங்குவேஜில் பேசுகிறாங்க. நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் பிடிக்குது, நம்மளுக்கு என்ன ஸ்டைல் வருது, ஒருத்தரை பார்த்து காப்பி பண்ண வேண்டாம். நம்மளுக்கு என்ன ஸ்டைல் பிடிக்குது அப்படின்ட்டு அந்த இடத்துல தைரியமாக நம்ம மேலே ஏறி பேசினாவே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆரம்பத்தில் ஒரு விஷயம் உடனே எல்லாத்துக்கும் வந்துட போகிறது கிடையாது. கொஞ்சம் ஒரு பயங்கள், ஒரு நடுக்கங்கள் எல்லாமே நம்ம உட்காந்து நம்ம போய் ஏறி பேசினா தானே நம்மளுக்கு கீழே இருக்க குழந்தைங்க நம்மளை பற்றி காப்பி பண்ணுவாங்க, நம்மளை பார்த்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகே, மேம் சொல்கிறது கரெக்டு தான், மேம் சொல்கிறது நல்ல விஷயங்கள் தான் அப்படின்னு நினப்பாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன விஷயங்கள் தெரியுது, நமக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குது, எப்போவுமே ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறதோ இல்லை காப்பி பண்ணுறதோ அதெல்லாம் வேண்டாம். அவங்க ஒரு ஸ்டைல் ஆஃப் மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணுவாங்க, நமக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் மெத்தடு நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்மளுக்கு தோற்றாலும் பரவாயில்ல, நம்மளை பார்த்து 4 பேர் சிரித்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க. தோற்றாலும் பரவாயில்ல, நம்மளை பார்த்து சிரித்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு வெற்றி இருக்கும், மன நிம்மதி இருக்கும். நம்ம ஏறி இந்த இடத்துல இறங்கி நம்மளாக தனியாக ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு வெற்றி. அது யாராலுமே எப்போவுமே ஒரு இடத்துக்கு போகிறோம், இங்கே கையை பிடிச்சி போனோம், நம்ம தோற்றுட்டோம் அப்படின்றத விட, நானாக ட்ராவல் பண்ணேன், பட் நான் தோற்றுட்டேன். அதில் இருக்கும் அது 2க்கும் உள்ள வித்தியாசம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால் எப்போவுமே எந்த இடங்கள்லையுமே சோர்ந்து உட்காராதீங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். எப்போவுமே பிறக்கும் போது எல்லாமே கற்றுக்கிட்டு பிறக்கிறதில்ல. சில அனுபவங்கள், சில சூழ்நிலைகள் எல்லாமே நம்மளை அதாவது காலேஜ் போய் தான் படிக்கணும், நிறைய யூனிவர்சிட்டி போய் தான் படிக்கணும், இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்லாம் கிடையாது. அனுபவங்கள் கற்றுக் கொடுக்கும் பாடம் மிகப்பெரிய பாடம். அது என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது. அது நிறைய கற்றுக் கொடுக்கும், அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எப்படி தெரியுதோ, சில நெளிவு சுழிவுகள்லாம் இருக்கும், அதுக்கு 1க்கு 100 டைம் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, உங்களுக்கு நீங்களே கற்றுக் கொடுத்துக்கோங்க, அதை வெளியில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய கேளுங்க. இனிமேல் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நாள் கேப் விட்டதுக்கு. கண்டிப்பாக என்னை லைக் பண்ணுறவங்க, என்னை விரும்புகிறவங்க, என் பேச்சு கேட்குறவங்களுக்காக இனிமேல் உங்களுக்காக நான் டைம் ஒதுக்கி சில வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. எதுவுமே நான் நிறைய வீடியோவில் கேட்க சொல்லியிருக்கேன். மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உள்ள டவுட்டை அப்படின்னு. நான் ஃபோன் காண்டாக்ட் மூலியமாக தான் கேட்குறீங்க. ஸோ ஓகே, பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி இனி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவாக போகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.